अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஸ்ரீரங்கநாதனுடைய ஸ்ரீ பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை கொண்ட ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்கிற ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். இந்த ஸ்தோத்திரத்திலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமை ஒவ்வொரு விதமாக எடுத்துரைக்கப்படுகிறது என்று பார்த்து வருகிறோம். அதிலே இப்பொழுது நாத பத்ததி என்கிற ஒரு பத்ததி, இந்த நாத பத்ததி என்கிறதுல இந்த பாதுகையினுடைய ஒலி சப்தம் இருக்கிறது, அதை மட்டும் விவரித்து 100 ஸ்லோகங்களை அருளி செய்திருக்கிறார். இந்த பத்ததியிலே 100 ஸ்லோகங்கள். இப்பொழுது பாதுகா சாஸ்திரத்துடைய 471வது ஸ்லோகம், அதை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். அந்த பாதுகையினுடைய ஓசைக்கு உண்டான பெருமைகள் பலவற்றை சொல்லி அது அப்படியே திராட்சா ரசம் போலே மிகவும் இனிமையாக இருக்கிறது என்பதாக ஓர் அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். உபக்னம் சம்வித்தேஹே உபனிஷதுபோத்காத வசனம் தவ ஸ்ராவம் ஸ்ராவம் ஸ்ருதி சுபகமந்தர்மணிரவம் விஜிரும்பந்தே நூனம் மதுமதன பாதாவனி மம திரவீபூத திராட்சா மதுரி மதுரீணாः பணிதயः. மதுமதன பாதாவனி என்று முதலிலே அந்த பாதுகையை பற்றி சொல்லுகிற பொழுது, மதுமதனன் என்னால் மது என்கிற அரக்கனை அழித்தவன், அசுரனை அழித்தவன் மது என்கிறவன். அதாவது 2 பேர் மது கைட்டவன் என்று 2 பேர் வந்தா, அதனால எம்பெருமான் அவர்களை அழித்தான். அதெல்லாம் தேவர்களுக்கு விரோதிகளான அசுரர்கள். அதனால மதுரிபுகு மதுசூதனன் என்றெல்லாம் அவனுக்கு திருநாமங்கள் இருக்கிறார் போலே இங்க மதுமதனன் என்ன ஒரு திருநாமம் சொல்லுகிறார். மதுமதன பாதாவனி என்னால் அந்த மது என்கிற அசுரனை கொன்ற எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே. இதெல்லாம் கூட அர்த்தகர்ப்பமான வார்த்தைகள். எப்படி மது தேவர்களுக்கு விரோதியான மது என்கிற அசுரனை அழித்தானோ, அதுபோல எம்பெருமானுடைய அடியவர்களான நமக்கும் கூட நம்முடைய விரோதிகளான பாபங்களை போக்குகிறவன் என்று இப்படி ஒரு இடத்திலையும் நாம் அந்த அர்த்தத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஆக மதுமதன பாதாவனி என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்த பாதுகை அது எப்படி இருக்கிறது என்னால் அதற்கு சில விசேஷங்களை தெரிவிக்கிறார். என்ன சொல்றார்? சம்வித்தேஹே உபக்னம், சம்வித்தேர் உபனிஷத் உபோத்காத வச்சனம், உபக்னம் சம்வித்தேஹே என்று ஸ்லோகம் தொடங்குகிறது. அதாவது ஞானத்திற்கு அது கொள்கொம்பாய் இருக்கிறது, கொள்கொம்பு. அதாவது ஒரு கொடி என்னால் அது என்ன பண்ணும்? ஒரு கொள்கொம்பிலே தான் சுற்றி கொண்டிருக்கும். அதை தாங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுபோல இப்பொழுது இந்த பாதாவனி, இந்த பாதுகையினுடைய ஓசை அது எப்படி இருக்கிறதுன்னா
ஞானத்திற்கு பற்று கொம்பாய் இருக்கிறது என்று ஒரு விஷயம் சொன்னார். இரண்டாவது, உபனிஷத் உபோத்காத வச்சனம். அது உபனிஷத் உபோத்காத வச்சனம் என்னால் உபனிஷத்துக்கு உண்டான பயன்களை எல்லாம் சொல்லுகிறது. உபனிஷத்துக்களிலே தான் நமக்கு அர்த்தங்கள் தெளிவாகின்றன. அதனால இந்த உபனிஷத்துக்களுடைய வார்த்தையும் இந்த பாதுகையினுடைய ஓசையும் ஒன்றுதான் என்பது போல உபனிஷத் உபோத்காத வச்சனம் என்று ஒன்று சொன்னார். அதற்கு மேலே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஸ்ருதி சுபகம். ஸ்ருதி என்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் கொள்ளலாம். ஸ்ருதினா காதுன்னு ஒரு அர்த்தம் சொல்லலாம், ஸ்ருதினா வேதம்னு சொல்லலாம். ஸ்ருதி என்று தானே வேதத்திற்கு பேர். அப்ப ஸ்ருதி சுபகம் என்னாலனா காதுகளுக்கு ரொம்ப இனிமையா இருக்கிறது, அல்லது வேத சப்தங்களுக்கே இந்த பாதுகையினுடைய ஓசைதான் இனிமையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படி இருக்கக்கூடியது எது? இப்ப சொன்ன மூணு விஷயம், ஞானத்திற்கு கொள்கொம்பாயிருப்பது, உபனிஷத்திற்கு பிரயோஜனமாயிருப்பது, காதுக்கு இனிமையாயிருப்பது அல்லது வேதத்திற்கு இனிமையாயிருப்பதுன்னு சொன்னாரு. இது எதுன்னு கேட்டா, தவ அந்தர்மணி ரவம், அதாவது பாதுகையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய மணி மாணிக்கங்கள் பரற்கற்கள், அது ஒலிக்கிறது, அந்த ஒலி சப்தம், அதைத்தான் சொல்றார் அவர். அப்படிப்பட்ட அந்த ஒலியை என்ன ஆகிறது, நாம் கேட்டோமானால் அது எப்படி ஆகிறது? ஸ்ராவம் ஸ்ராவம் என்னால் நன்றாக கேட்டு 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 அப்படியே நமக்கு என்ன ஆகிறது, அந்த அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, திரவீபூத திராட்சா மதுரிமா துரீணா என்கிறார். அதாவது நன்றாக ரசமாயிருக்கக்கூடிய திராட்சை பழத்தினுடைய ரசம்னு சொல்றார். திரவீபூத திராட்சா மது, அதாவது திராட்சையினுடைய இனிமை இருக்கிறது. அந்த இனிமையையும் கூட இது என்ன பண்ணுகிறதுன்னா, இந்த பாதுகையினுடைய ஓசை அதை காட்டிலும் இனிமையா இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது அப்படியே என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டா, எனக்கு அது அவ்வளவு அழகா இருக்கிறது, அதை கேட்கிற பொழுது அவ்வளவு இனிமையா இருக்கிறது. திராட்சாரசத்தை காட்டிலும் இது இனிமையா இருக்கிறது. அதையெல்லாம் கேட்கிற பொழுது என்ன ஆகிறதுன்னு கேட்டா, எனக்கும் கூட அந்த பாதுகையினுடைய ஒரு பெருமையை வர்ணிக்கிற பொழுது பணிதையா விஜிரும்பந்தே என்று என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அந்த திராட்சாரசத்தை விட இனிமையா இருக்கும்படியாக அது ஆக்குகிறது. இந்த ஓசை, பாதுகையினுடைய ஓசை. அதாவது இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நான் பண்ணுகிறேன், ஸ்லோகங்களை பண்ணுகிற பொழுது அது என்ன ஆகிறது, ஸ்லோகங்கள் இனிமையா இருக்கிறதுன்னா அதுக்கு எது காரணம்? அந்த பாதுகையினுடைய ஓசைதான் காரணம் என்ன அந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக 472வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? அதே போலத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த இனிமையான ஓசை அடிக்கடி என்னுடைய காதிலே விழ வேண்டும் என்று அந்த அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். என்ன சொல்லுகிறார்? ஸ்லோகத்தை அனுபவிப்போம். விலாசைஹி கிரீணந்தோ நிகில ஜனச்சேதாம்சி விவிதாஹ விகாராஸ்தே ரங்கக்ஷிதிரமண பாதாவனி முஹு விகாகந்தாம் அந்தர்மம விருட்டதந்தர்மணிஷிலா கலாத்கார வியாஜக்ஷரதமிருத தாராதமனயா. இந்த ஸ்லோகத்திலையும் அந்த ஒலியானது எப்பொழுதும் எனக்கு கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். ரங்கக்ஷிதிரமண பாதாவனி, அதாவது ஸ்ரீரங்கத்திலே எழுந்தொழிருக்கிறவனான எம்பெருமானுடைய திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே என்று சொன்னார். இந்த பாதுகையினுடைய ஒரு பெருமை அது எப்படிப்பட்டது என்று சொல்லுகிற பொழுது, விலாசைஹி கிரீணந்தோ நிகில ஜன சேதாம்சி விவிதைஹி விலாசைஹி, அதாவது பலவிதமான செயல்களாலே விளையாட்டுக்களாலே எல்லாருடைய மனங்களையும் கவரும்படியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். முதல்ல எல்லாரையும் அப்படியே மனசை கவர்ந்து விடுகிறதாம் அது. அதற்கு மேலே விவிதாக விலுட்டத் அந்தர்மணிஷிலா கலாத்காரம், அதாவது என்ன, அந்த அந்தர்மணிஷிலா பாதுகையினுடைய உள்ளே இருக்கக்கூடிய மணிகள் தான் ஒலிகளை எழுப்புகின்றன என்று பார்க்கிற பொழுது அது என்ன பண்ணுகிறதுன்னா, கலாத்காரம், இந்த கல்கல் என்று ஒரு சப்தம் வரும்.
நடக்கிற பொழுது அது அந்த சப்தம் அது என்ன பண்ணுகிறது, எப்படி இருக்கிறதுன்னு கேட்டாக்கா, அமிர்ததாரா அமிர்த பிரவாகம் என்று சொல்லும்படியா இருக்கிறது அந்த சப்தம். அது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டா, அது தமனயா, அதாவது அமிர்ததாரா தமனம் என்னால் அமிர்த பிரவாகத்திற்கு ஒரு குழாய் அது வழியாக வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கக்கூடிய தேவிகாராக உன்னுடைய சஞ்சாரங்கள், அந்த பாதுகையினுடைய அந்த செல்லுகை இருக்கிறது, அது என்ன ஆகணும் என்று கேட்டால், முகுமம அந்தஹா விகாகந்தாம், அடிக்கடி அது என்னுடைய மனசுல வந்து பதிய வேணும். உன்னுடைய அந்த இனிமையான, அதாவது அமிர்த பிரவாகம் போல இருக்கக்கூடிய சப்தங்கள், அதோடு கூட ஏற்படக்கூடிய சஞ்சாரங்கள், அதெல்லாம் அடிக்கடி நடைபெற வேணும். அந்த ஒலிகள் என்னுடைய காதிலே அடிக்கடி வந்து விழ வேணும் என்பது போன்ற அர்த்தங்களை எல்லாம் இந்த பாசுரத்திலே, இந்த ஸ்லோகத்திலே அனுசந்தித்தார். அதற்கு அடுத்தபடியாக 473வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார், உன்னுடைய அந்த பாதுகை, அதாவது பாதுகையை சேவித்து நாம் பேறு பெறுவதாக இருக்கிற பொழுது நமக்கு இன்னொருத்தரிடத்துல போய் கையேந்திர அந்த கெட்ட எண்ணம் வரக்கூடாது. ஏதோ ஒரு அல்ப திரவியத்திற்காக யாரையோ போய் எண்ணாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள், மன்னா மனுஷரை பாடிப்படைக்கும் பெரும் பொருள் என்று நம்மாழ்வார் அருளி செய்கிறார். ஏறக்குறைய அதே போன்ற அர்த்தத்தை இந்த ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். ஸ்ருதி ஸ்ரேணீஸ்தேய ஸ்ருதி சுபக சிஞ்சா முகரிதாம் பஜேமத்வாம் பத்மாரமண சரணத்ராயிணி பரம் ந முத்ரா நித்ராண திரவிணகண விஸ்ராணன தசா விஷாலாஹங்காரம் கமபி கனஹுங்கார பருஷம். அதாவது எப்பொழுதும் எனக்கு அந்த உன்னுடைய பாதுகையை வணங்குகிற நிலையே இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது என்று கேட்டா, முதல்ல பாதுகையை சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டா, பத்மாரமண சரணத்ராயிணி என்றால், பத்மாரமணன் பெரிய பிராட்டியாருக்கு மணவாளன், அவனுடைய திருவடிகளை காப்பாற்றுகின்றது பாத ரக்கை இல்லையா, அதனால பத்மாரமண சரணத்ராயிணி என்று அந்த பாதுகையை அழைத்தார். அது என்ன பண்றதுன்னா, அது ஸ்ருதி ஸ்ரேணி ஸ்தேய ஸ்ருதி சுபக சிஞ்சா முகரிதாம். அந்த ஸ்ருதி ஸ்ரேணி வேதங்களுடைய கூட்டங்கள் இருக்கிறதோ இல்லையோ, அதுக்கெல்லாம் என்ன ஆகிறதுன்னா, ஒரு அபிப்பிராய பேதம் போல சில பேருக்கு தோன்றுகிறது. ஒரு இடத்துல வேதம் பகவானுக்கு குணமே கிடையாதுன்னு சொல்றது, இன்னொரு இடத்துல பகவான் எல்லா கல்யாண குணங்களையும் உடையவன்னு சொல்றது. இதெல்லாம் பார்த்தா ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டது போல இருக்கு. ஆனால் அதில் முரணேதும் இல்லை. குணம் இல்லை என்னால் பகவானுக்கு கெட்ட குணங்கள் இல்லை. அவனுக்கு குணம் இருக்கிறதுன்னு சொன்னா கல்யாண குணங்கள், நல்ல குணங்கள் அனைத்தும் அவனிடத்திலே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். இந்த மாதிரி அர்த்தத்தினுடைய தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கிறது எதுன்னு கேட்டா, இந்த பாதுகையினுடைய ஓசை என்று அதைத்தான் சொல்லுகிறார். இந்த ஸ்ருதி ஸ்ரேணி ஸ்தேய ஸ்ருதி சுபக சிஞ்சிதா முகரிதாம், அதை துவாம் பஜேமா, நாங்கள் எப்பொழுதும் பஜித்து கொண்டே நான் இருக்க வேணும் என்கிறார். அதற்கு விருத்தமாக எனக்கு எது வேண்டாம் என்று சொன்னால், யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஒரு காசு தானம் பண்றான்னு சொன்னான், உடனே போய் அங்க போய் நிற்கிறாளாம். அவன் என்ன பண்றான், அலட்சியமா இருக்கான். அதெல்லாம் சொல்றார். ரொம்ப இந்த ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தத்துல, ந முத்ரா நித்ராண திரவிணகண, திரவிண கணம்னா என்ன, பணங்காசினுடைய ஏதோ ஒரு சின்ன காலனா அதை கொடுக்குறான். அதை போய் வாங்குற தசையில அவன் என்ன பண்ணுகிறான், அகங்காரம் கனஹுங்கார பருஷம், ரொம்ப அகங்காரத்தோடு மிகவும் நம்ம பார்த்து கேவலமா பிச்சை எடுக்க வந்தியா அப்படின்னு கேட்கிறா போல அந்த காலனா தானம் கொடுக்கறதுக்கு இவ்வளவு பெரிய இத்தையெல்லாம் பண்றான் அவன். அப்படிப்பட்டவனிடத்துல போய் நான் போய் நிற்கக்கூடிய நிலை எனக்கு என்றைக்கும் ஏற்படக்கூடாது, அதை நீதான் பண்ணித்தர வேணும் என்பது போல எனக்கு என்னுடைய மனமானது எப்பொழுதும் அந்த கொடுமையான மனுஷன், தானம் பண்றவன், அகங்காரத்தோடு காசு கொடுக்கிறானே, அவன் வாசல்ல போய் நிற்கக்கூடிய நிலையை எனக்கு நீ ஒரு நாளும் பண்ண வேண்டாம் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானு சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।